உங்களுக்கு கவிதை படிக்க பிடிக்குமா? படிக்க மட்டும் இல்ல, எழுதவும் தெரியும். ஆனா இப்ப எழுதுறது இல்ல. அது பெரிய கதை. ஆமா, ஊட்டில எங்க இருக்கீங்க? சில்வர் மூன் எஸ்டேட். சில்வர் மூன் எஸ்டேட். நீங்க மிஸ்டர் கோபிநாத் மருமக, அப்பா சேகர் மனைவி. உங்களுக்கு அவரை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே. சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இருங்க. வேலையா கூப்பிட்டீங்களா தம்பி? இவங்களை யாரும் நினைக்காதீங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன். தம்பி, ட்ரிங்க் பார்ட்டின்னு ஏதோ ஒரு நாளைக்கு தான் இருக்கும், அதுக்காக தினமுமா எப்படி? வேலையாண்ணே, அப்பா உங்களை எனக்கு உதவி செய்ய தான் வச்சிருக்காரு, உபதேசம் பண்ண இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? தினமும் பார்ட்டிக்கு போவாரா? ஆமாம்மா, தம்பி ஜெர்மனியில படிச்சது. 5 வருஷம் அங்க இருந்தப்ப கூட குடிச்சது இல்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா. ஏன் இப்படி? ஒரு பொண்ணால இப்படி ஆயிட்டாருமா. பொண்ணாலையா? ஆமாம்மா, அவங்க அப்பாவுக்கு சிநேகிதர் பொண்ணு. 4 நட்சத்திரம் பார்க்காம, பொண்ணை பார்க்காம அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. ஆனா ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த பொண்ணு எங்கேயோ சொல்லிக்காம ஓடி போயிடுச்சு. யார் அந்த கல்யாண பொண்ணு? அடையார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மக மாதவி. தம்பி, அவங்க குளிச்சு ரெடி ஆயிட்டாங்களா? காலையிலே அவங்க போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம. நான் கூட சொன்னேங்க, ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்லைங்க. என்ன எழுப்புறது தானே? அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி போனாங்க? நம்ம கார்ல அங்க அனுப்பி வச்சேன். சரி சரி, டிஃபன் ரெடி பண்ணு. நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க. நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க. கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத் இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவர் எங்க வந்தாரு? நான்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது சரி பிரதாப், எங்க எப்படி? உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன். என்ன விசேஷம்? நாளைக்கு என் பர்த்டே. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும். எஸ்கியூஸ் மீ பிரதாப், நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. பிரதாப், ஒரு சஜஷன். என்ன? யூ இன்வைட் ராதா. அவங்க வரணுமே. அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போயிருக்கும். She may come, you know. May I come in? Yes. உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களா? அவ்வளவுதான். ஏன் இல்ல? நீங்க போய் சொல்றீங்க. உங்க மாமனாரும் மாமியாரும் நீங்க இப்படி இருக்கிறத விரும்பல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு இன்விடேஷன். எதுக்கு? நாளைக்கு என் பர்த்டே. அப்படியா? ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். வாழ்த்து இங்கேயே சொல்லிட்டா எப்படி? நாளைக்கு அவசியம் விழாவுக்கு வரணும். Happy birthday to you. Happy birthday to you. பிரதாப், ladies and gentlemen. பிரதாப் பர்த்டேல ஒரு வேண்டுகோள். அத அவரு கண்டிப்பா நிறைவேற்றணும். உங்க இனிமையான குரல்ல ஒரு இனிமையான பாடல பாடணும். நீங்க நல்லா பாடுவீங்களாமே. ப்ளீஸ். எஸ், உங்களுக்காக பாடுறேன். உட்காருங்க, எல்லாம் உட்காரு. எல்லாரும் நீங்க உட்காருங்க. என்ன தனியா உட்கார்ந்திருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். இஸ் இட்? இந்த அன்பளிப்பை. பியூட்டிஃபுல். நீங்க இவ்வளவு பிரமாதமா பாடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மனசுல இருக்கிற உணர்வுகள் தான் பாட்டா வெளிப்படுது. மாதவி, மாதவி, இவங்க ராதா. ஆள்மாறாட்டம். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி. மாதவி இல்ல, ராதா. சும்மா இருக்காதீங்க. அப்ப வரட்டுங்களா?
அப்போ நானும் புறப்படுறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சார். வா பிரதாப் வா. பையா சோடா கிளாஸ் எல்லாம் கொண்டா. இந்த பிரதாப் வர வர தேவதாஸ் மாதிரி ஆயிட்ட. முதல்ல விரக்தியில ஆரம்பிச்சேன், இப்போ அது ஹேபிட் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படித்தான்ப்பா. முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவான், அப்புறம் அந்த காரணத்தையே மறந்துடுவான். சொல்ல மறந்துட்டேனே, ஒரு குட் நியூஸ். உங்க அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. அவருக்கு வேற வேலை கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட? ஒரு தடவை தப்பு நடந்தா எப்பவுமே அப்படி நடக்குமா? பொண்ணும் அவங்க அப்பாவும் இங்கதான்ப்பா தங்குறாங்க. உங்க அப்பா தான் ரூம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. வந்தா பொண்ணையும் பார்க்கலாம், இந்த ரோஷியோட ஆட்டத்தையும் பார்க்கலாம். ஐ ட்ரை டு கம். பெண்ணை பார்க்க இல்ல, டான்ஸ பார்க்க. எதையோ ஒன்ன பாரு, ஊத்து முதல்ல. ஹலோ டாக்டர், என்ன டயர்டா வந்திருக்க? இன்னைக்கு ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ்ப்பா. என்ன இப்படி? வைரஸ் ஃபீவர் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ரியலி? நம்ம பிரதாப் கூட உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கு. அப்படி வேலைக்காரன் வேலையா கூட ஊர்ல இல்ல. இதுக்கு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா குதிக்கிறார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. நடக்க போறத நினைக்கிறவன் தான் புத்திசாலி. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்னமோ அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு. ராதா, நீ போய் பிரதாப்ப பாத்துட்டு வாமா. வாங்க வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. உடம்புக்கு ஒண்ணுமில்ல, மனசுதான் சரியில்லை. ஏன்? கொஞ்ச நாளா என் மனசுல ஏதேதோ கற்பனைகள்லாம் தோணுது. நெஞ்சில் ஒரு முள். ஆமா, அது என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என் மனசை புரிஞ்ச பெண் வேணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மாதிரி நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா உங்க மனசுக்கேத்த பொண்ணு நிச்சயம் கிடப்பா. நாளைக்கு கூட ஒரு பெண் பார்க்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா என்ன? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் என் கூட வரதா இருந்தா போய் பார்ப்போம். நானா? நான் இதை எடுத்துக்கிட்டுமா? ம்.